ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோடு இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் தக்காளி தொக்கும் தேங்காய் சாதத்துக்கான மிக்ஸும் ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 to 8 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தொக்குக்கு எப்பயுமே ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அதான் 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக சூடானவுடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்ச பின்னாடி தான் உளுந்து சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து 2 பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. பொன் நிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுங்க. 30 செகண்ட் போதும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி அந்த ஆனியனை சேர்த்து நல்லா வதக்குங்க. கைவிடாமல் நல்லா வதக்குங்க. 1 மினிட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கும் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான சால்ட்டை இப்போ நம்ம சேர்த்தலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு ஆனியனுக்கு பார்த்திங்கன்னா 3-4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. நானும் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கினோடனே அது ஒரு 30 செகண்ட் வதங்கினோடனே நீல வாக்கில் கட் பண்ண 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வதங்கணும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு 1 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா தட்டு எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு திரும்ப தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். திரும்ப 1 மினிட் கழித்து எடுங்க, திரும்ப வதக்கி விடுங்க. ஒரு 2 டைம் பார்த்திங்கன்னா 1 மினிட்க்கு ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு திரும்ப வதக்குங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாதீங்க. நல்லா கைவிட்டு வதக்கிட்டே இருங்க. ஒரு 1 மினிட்க்கு நல்லா வதங்கி வந்துடும். அந்த நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம சாம்பார் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, சாம்பாருக்கு சேர்ப்போம், அந்த மிளகாய்த்தூள் தான். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் போதும். அந்த மசாலா சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. அந்த ஹீட்லேயே அந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா அதனுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஒரு பக்கம் இதை இறக்கி வச்சிடலாங்க. நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி. இது 10 நாள் ஆனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ தக்காளி சாதம் செய்கிறீங்களோ இந்த மிக்ஸை எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் மிக்ஸ் செய்யறதுக்கு அந்த எண்ணெய் பொரிஞ்ச பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து 2 பொரிஞ்ச பின்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முந்திரியும் பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கிறீங்கன்னா முந்திரியை 2ஆக உடச்சி விட்டு ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகா தான் தேங்காய்க்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். 3 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிச்சிரும். பச்சை மிளகாவை எப்பயுமே கீறி விட்டு இல்லை கட் பண்ணி தாங்க சேர்க்கணும். நான் ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்துருக்கேங்க. அரைச்சி எடுக்கிறத விட துருவி எடுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட், தேங்காய் உடைய அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸில் நிறுத்திடுங்க ஸ்டவ்வை. அந்த தேங்காய் ரொம்பவும் வதங்கக்கூடாது. அப்புறம் தேங்காயோடைய அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அதனால் 30 செகண்ட் தாங்க.
இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான தக்காளி தொக்கு ரெடி, தேங்காய் மிக்ஸும் ரெடி. ஓகேங்களா? இப்போ இதில் சாதம் போட்டு நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி, தேங்காய் சாதம் ரெடி. இது போல் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யாமினி பிரபு விலாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye guys.